பைக்கோட மைலேஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு சின்ன சின்ன நம்ம கரெக்ஷன்ஸ் பண்ணாவே பைக்கோட மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம டயர் ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்ஜின் ஆயில் ப்ராப்பராக நம்ம டைமுக்கு சேஞ்ச் பண்ணணும். ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும். செயின் நம்ம அந்த டிரைவ் செயின் லூப்ரிகேஷன் கரெக்டாக இருக்கா, ட்ரை ஆகாமல் இருக்கான்னு பார்த்துக்கணும். கிளச்சு நம்ம தேவையில்லாமல் பிடிச்சி அது ஆஃப் கிளச்சில் ஓட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைனால நம்ம இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப குறையும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் திடீர்னு நாம் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுனாலையும் பைக்கோட மைலேஜ் கம்மியாகும். தேவையில்லாமல் பிரேக் போடுறது, சடன் பிரேக் போடுறது, இந்த மாதிரி இருக்காமல் கிராஜுவலாக பிரேக் போடணும். அதுக்கு நம்ம 40 to 60ங்கிற கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம ஓட்டினோம்னா ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். இன்ஜினில் தேவையில்லாமல் ஐடில் ரன் பண்ணக்கூடாது. கரெக்டான கியரில் தான் ஓட்டணும். ஸ்பார்க் ப்ளக் அது அடிக்கடி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதில் ஏதாவது கார்பன் டெபாசிட் இருக்கான்னு பார்க்கணும். அப்புறம் ஃபியூல் இன்ஜெக்டர், கார்பரேட்டர் இதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணணும். பிரேக் ஷூ கரெக்டாக இருக்கா, அதை நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். தேவையில்லாமல் வண்டியில் நம்ம அதிக லோடு ஏற்றுறதும் கூடாது. நல்ல தரமான பெட்ரோல் போட்டோம்னாவே வண்டியில் எந்த சவுண்டும் வராது, மைலேஜும் நல்லா கொடுக்கும். அப்புறம் டேங்க்ல ஃபுல்லாக எம்டி ஆகாமல் விடாமல் கொஞ்சமாச்சும் பெட்ரோல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் வீல் அலைன்மெண்ட், இப்போ நம்ம பள்ளமேடில் அதிகமாக வண்டி ஓட்டுறோம்னா வீல் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அதனாலையும் நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கும். அதே மாதிரி புது வண்டி வாங்கியிருக்கோம் அதனால் மட்டும் சர்வீஸ் கரெக்டாக விடாமல் பழைய வண்டியாக இருந்தாலும் கரெக்டாக நாம் சர்வீஸ் விடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.